கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாடம் 6. கடுகு விதை. மத்தேயு 13:31 பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். இதன் விளக்கத்தை பார்ப்போம். பரலோக ராஜ்யம் என்பது கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த கடுகு விதையை ஒரு மனுஷன் தன் நிலத்தில் விதைத்தான். இதில் விதை என்பது தேவவசனம். லூக்கா 8:11 இத பத்தி சொல்லிருக்கு. இதில் நிலம் என்றால் மனுஷன். 1 கொரிந்தியர் 3:9 இத பத்தி சொல்லிருக்கு. இதன் மறைப்பொருள் என்னவென்றால், தேவன் தான் உண்டாக்கின தன் மனுஷனுடைய இருதயத்தில் வசனத்தை விதைத்தார். எபிரேயர் 10:16 இத பத்தி சொல்லிருக்கு. அந்த சிறிய விதை வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாக மாறுகிறது. இதன் விளக்கம் என்ன? கிளை அல்லது கொடி என்றால் சீஷர்கள் என்ற அர்த்தம். யோவான் 15:5 இத பத்தி சொல்லிருக்கு. ஒரு கிளையில் இலை மற்றும் கனி இருக்கும். இலை அல்லது துளிர் என்றால் நீதிமான் என்று அர்த்தம். நீதிமொழிகள் 11:28 இத பத்தி சொல்லிருக்கு. கனி என்றால் ஆவியின் கனி. கலாத்தியர் 5:22-23 இத பத்தி சொல்லிருக்கு. பறவைகள் என்றால் தேவ ஆவி. மத்தேயு 3:16 இத பத்தி சொல்லிருக்கு. மரம் என்றால் இயேசு. யோவான் 14:6 இயேசு என்றால் ஜீவன் என்று அர்த்தம். யோவான் 15:1 இயேசு என்றால் விருட்சம் என்று அர்த்தம். அதாவது ஜீவ விருட்சம் ஆகிய மரம் இயேசு. இதன் மறைபொருள் என்ன? தேவன் விதைத்த வசனம் நமக்குள் வரும்போது மற்றவரிலும் பெரிதாகி நாம் சீஷர்களைப் போல வளருவோம். சீஷர்களிடம் காணப்படும் குணம் நீதிமானாக இருத்தல், ஆவியின் கனியின் குணங்கள் காணப்படுதல். இப்படி நாம் இருந்தால் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்வார். அப்பொழுது நாம் இயேசுவை போல பரிசுத்தமாய் இருப்போம். இயேசுவே நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். இயேசுவின் வழியில் நடந்தால் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஆமென்.